இந்த காணொலி பதினோடாக பாடி பில்டிங் போசிங், அதாவது முக்கியமான பாடி பில்டிங் போசிங் என்னென்ன இருக்குது, அதாவது 8 வகையான பாடி பில்டிங் போசிங் இருக்குது. அதை நாங்கள் எவ்வாறு செய்ய வேண்டும், அதை செய்யும்போது நாங்கள் செய்யும்போது ஜட்ஜஸ் என்னென்னத்தை எதிர்பார்க்கணும், அது சம்பந்தமான விஷயத்தை நாங்கள் இந்த பதிவினோடாக நாங்கள் பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா ஆர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர் சொல்கிறது போல் பாடி பில்டிங் இட் இஸ் அ பார்ட் ஆஃப் த எக்ஸசைஸ். நாங்கள் எவ்வளோத்துக்கு நாங்கள் எக்ஸசைஸுக்கு முக்கியத்துவத்தை நேரத்தை ஒதுக்குறோமோ அந்த அளவுக்கு நாங்கள் போசிங்கள் செய்ய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று அது தன்னுடைய குறிப்பிலே குறிப்பிட்டிருக்கிறார். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒவ்வொரு மசில்ஸுக்கும் எக்ஸசைஸ் செய்யும்பொழுது, இப்போ செஸ்டாக இருக்கலாம், பைசெப்ஸாக இருக்கலாம், அல்லது ட்ரைசெப்ஸாக இருக்கலாம், அல்லது பேக்காக இருக்கலாம், இப்படியான எக்ஸசைஸ் செய்யும்போது ஒவ்வொரு எக்ஸசைஸுக்கு பிறகு நாங்கள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தடவையும் நாங்கள் இந்த போசிங்கள் செய்து பழகுவோம். அப்போ தான் நாங்கள் அந்த மசில்ஸினுடைய திக்னஸ் டெஃபினிஷன் போன்றவற்றை பெறுவதனூடாக அந்த மசிலினுடைய மெச்சூரிட்டியை பெற முடியும் என்பதை நீங்கள் கருத்தில் கொள்ளணும். நான் இந்த காணொலி முழுமையாக என்னுடைய நண்பன் நடராஜன் உதவி, மிஸ்டர் தமிழ்நாடு, மிஸ்டர் இந்தியா போன்ற டைட்டிலை வின் பண்ண என்னுடைய நண்பன் உதவியோட நான் இந்த காணொலியை முக்கியமான, அதாவது 8 முக்கியமான போசிங்களை நான் முழுமையாக அபிவிருத்திருக்கிறேன். அப்போ நீங்கள் பாடி பில்டிங் போசிங் செய்கிறார்கள், நீங்கள் இதில் விடக்கூடிய தவறுகளை திருத்தி இந்த போசிங்களை பழகிக்கொள்ளலாம் என்பதை நான் இதில் கருத்தில் கொள்கிறேன். ரிலாக்ஸ் போஸ் செய்யும்போது உங்களுடைய மசில்ஸ் நல்லா லூஸாக இருக்கணும். அதாவது நல்லா ப்ரீதிங் நல்லா டீப்பாக எடுத்துக்கிறதோட உங்களோட டெட்ராய்ட், அதாவது ஷோல்டர் மசில், ஆர்ம்ஸ் மசில், அதோட உங்களோட தாய்ஸ் மசில் எல்லாவற்றையுமே மிகவும் லூஸாக வைத்திருக்க வேண்டும். ஃப்ரண்டபிள் பைசெப் போசிங்கில் உங்களுடைய ஆர்ம்ஸ் மற்றும் அப்டமன் எல்லாம் முழுமையாக காட்சிப்படுத்த வேண்டும். உங்களுடைய நீ ஸ்லைட்டாக வளைந்தபடி உங்களுடைய துடைப்பகுதியும் கொஞ்சம் டென்ஷனாக வைத்திருக்க வேண்டும். அதை விட உங்களுடைய கை முஷ்டியும் முழுமையாக இறுக்கமான நிலையை வைத்திருக்க வேண்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் லேட் ஸ்ப்ரெட், இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக பார்க்குறது உங்களோட வி ஷேப் தான். உங்களோட ஷோல்டர் அகலம், அதோட உங்களுடைய வெஸ்ட், அதாவது உங்களுடைய இடுப்பு பகுதி சின்னதாக காட்சிப்படுத்த வேண்டும். அதோட உங்களோட துடைப்பகுதி கொஞ்சம் டென்ஷனான நிலையில் வைத்திருக்க வேண்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சைட் செஸ்ட், இந்த இதில் உங்களுடைய மசில்ஸ் இந்த சைட் திக்னஸை தான் முக்கியமாக பார்ப்பினோம். ஆக செஸ்ட்டை மட்டும் பார்க்குறல உங்களோட ஃபோராம், ஹேமஸ்ட்ரிங், அதோட உங்களோட மசில்ஸ் திக்னஸ், அதாவது சைட் வியூவில் இருக்கிற திக்னஸை தான் மெயினாக காட்சிப்படுத்த வேண்டும். அப்போ நீங்கள் முழுமையாக எல்லாவற்றுக்குமே முக்கியத்துவம் கொடுத்தோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சைட் ட்ரைசெப்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சைட் வியூவாக இருக்கிற மஸ்குலர் திக்னஸை தான் அதை எதிர்பார்க்குறோம். இதில் ஃபோராம், ட்ரைசெப்ஸ், அதோட செஸ்ட், உங்களோட ஹெமஸ்ட்ரிங் எல்லாமே முழுமையாக காட்சிப்படுத்தப்பட வேண்டும் ஒரே நேரத்திலேயே. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேக் டபுள் பைசெப்ஸ்ன்னு சொல்லப்படுறது பின்பக்கமாக காட்சிப்படுத்த வேண்டும். உங்களுடைய வி ஷேப்பை காட்சிப்படுத்த வேண்டும். இதில் உங்களுடைய காஃப் மசில், கீழ்கால் பகுதிகளும் ஜட்ஜஸ் கவனிப்பினும். இந்த நேரம் உங்களுடைய ஒற்றை காலை ஒரு பக்கம் உயர்த்தினபடியும் காஃப் மசிலை காட்சிப்படுத்துவதற்காக. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களோட பின்பக்கமாக மசில்ஸ் வி ஷேப்பில் காட்சிப்படுத்தப்பட வேண்டும். இங்கே வி ஷேப் பிரதானமாக. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரியர் லேட் ஸ்ப்ரெட், இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மசில்ஸுன்ற வி ஷேப்பை தான் கவனிப்பினும். அதோட உங்களோட காஃப் மசில், அதோட ஹேமஸ்ட்ரிங். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட தலைப்பக்கம் கொஞ்சம் பின்னிலிருந்து முன்னோக்கி அசைந்திருக்க வேண்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்டோமினல் அண்ட் தாய்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா தலைக்கு மேற்புறமாக கைகளை வைத்தபடி உங்களோட அப்டோமினலை ஒரு பக்கமாக அல்லது 2 கையையும் ஒரு பக்கமாக வைத்தபடியும் நீங்கள் காட்சிப்படுத்தலாம். அதே நேரம் உங்களோட தாய்ஸ், உங்களோட கால் பகுதியும் நல்ல டென்ஷனான நிலையில் வைத்திருக்கணும், அதாவது இறுக்கமான நிலையில் வைத்திருக்க வேண்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மோஸ்ட் மஸ்குலர் ஃபோர்ஸ், இது பார்த்தீங்கன்னா 2 விதத்தில் செய்யலாம். இந்த முழுமையாக மற்றவர்களுக்கு காட்சிப்படுத்தக்கூடிய உங்களோட மசில்ஸ் உடம்புலேருந்து மேக்சிமம் காட்சிப்படுத்தக்கூடிய எல்லா மசில்ஸையும், ஃபோராம், தாய்ஸ், ட்ரைசெப்ஸ், உங்களுடைய ட்ராப்ஸ் மசில்ஸ்லேருந்து எல்லாவற்றுக்குமே இது உள்ளடக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மியூசிக் போஸ், நீங்கள் விரும்பின மாதிரி ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மியூசிக் போஸுகள் உங்களோட விரும்பின போஸிங்களில் செய்யலாம். இது போன்ற டிப்ஸை நீங்கள் பெறுவதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு உங்களோட கருத்துக்களை பதிவிடவும்.